வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான கல்வெட்டு என்ன அப்படின்னா, குமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தாளுமலையான் கோவில்ல முதல் பிராகாரத்தில் இருக்கும் ஒரு பாறை ஒன்று இருக்கும். ஒரு இயற்கையாக ஒரு பாறை. அதில் கிட்டத்தட்ட 3-4 கல்வெட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம பாண்டிய பேரரசர் திரிபுவன சக்கரவர்த்தி சடையவர்ம வீரபாண்டியர் அப்படிங்கிறவரோட கல்வெட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக வீரபாண்டியருங்கிற பேரில் நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்த, அதாவது சோழ சாளுக்கிய மன்னர் காலத்தில் வாழ்ந்த ஒரு பாண்டிய பேரரசர் இவர் சம்பந்தப்பட்ட தானுமலையான் கோவில் கல்வெட்டை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சடையவர்ம வீரபாண்டியரை பற்றி முதல்ல பார்த்துருவோம். சடையவர்ம வீரபாண்டியன் பாண்டிய மன்னன் மாரவர்மன் பராக்கிரம பாண்டியனின் மகன் ஆவர். இந்த சடையவர்ம வீரபாண்டியன் ஆட்சி செய்த காலம் வெறும் 5 வருஷம் தான். 1175லேருந்து 1180. இவருடைய மெய்கீர்த்திகள் பூமடந்தையும் சயமடந்தையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கல்வெட்டுலையுமே இதே பூமடந்தையும் சயமடந்தையும் அப்படிங்கிற மெய்கீர்த்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பின்னால் அதாவது ராஜராஜ சோழனுக்கு பிறகு எல்லா மன்னர்களுமே இந்த மெய்கீர்த்தி அதிகமாக நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே முத்தரையர் கொண்டு வந்துட்டார். சரி, அதாவது பெரும்பிடுகு முத்தரையர் மெய்கீர்த்தி கொண்டு வந்துட்டார். மாரவர்மன் பராக்கிரம பாண்டியனிடம் இருந்து மதுரையை கைப்பற்ற எண்ணி மதுரையை முற்றுகையிட்டார் சடையவர்மன் குலசேகர பாண்டியன். இது இன்னொரு பாண்டிய வம்சத்திலே உள்ளவர். அந்த பராக்கிரம பாண்டியன்டேந்து மதுரையை கைப்பற்ற எண்ணுகிறார் இந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியன். அப்போ மாரவர்மன் பராக்கிரம பாண்டியன் என்ன செய்கிறாருன்னா, இலங்கை மன்னனா அப்போ இருந்த பராக்கிரம பாகுவிடம் படையுதவிகள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதாவது யாரு? இந்த சடையவர்ம வீரபாண்டியருடைய அப்பா, புரியுதுங்களா? அவர் பராக்கிரம பாகுகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ இந்த பராக்கிரம பாகு இலங்கையிலிருந்து ஜெகத் விஜய தண்டநாயகன், இவன் ஒரு தளபதி. அந்த தளபதி தலைமையில் பெரும்படை மதுரைக்கு வந்தடையும் வரதுக்கு முன்னாடியே மாரவர்மன் பராக்கிரம பாண்டியனையும் அவர் மனைவி மக்களையும் கொன்று மதுரையினை கைப்பற்றியிருந்தார் சடையவர்மன் குலசேகர பாண்டியன். ஸோ சடையவர்மன் வீரபாண்டியனோட அப்பாவை சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கொண்டுறார். அப்போ மாரவர்மன் பராக்கிரம பாண்டியனின் கடைசி மகனான, அப்போனா ஏற்கனவே ஒரு 3-4 மகன்கள் இருந்திருக்காங்க. கடைசி மகனான சடையவர்மன் வீரபாண்டியன் மலை நாட்டிற்கு, அதாவது சேர நாட்டிற்கு தப்பி செல்றார். அடுத்து இந்த ஜெகத் விஜய தண்டநாயகனை பற்றி பார்ப்போம். ஜெகத் விஜய தண்டநாயகன் தலைமையில் வந்த இலங்கை படை ராமேஸ்வரம் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளை கைப்பற்றி அங்கிருந்த படை சடையவர்மன் குலசேகர பாண்டியனுடன் போர் புரிந்தன. இதில் கொடுமை என்னன்னா, ஹெல்ப் கேட்க இப்போ பராக்கிரம பாண்டியன் தானே ஹெல்ப் கேட்டாரு. அவரை கொன்ன காரணத்தினால இலங்கை படை சடையவர்மன் குலசேகர பாண்டியனோட போர் புரியுது. இதனால் சடையவர்ம குலசேகர பாண்டியன் கொங்கு நாட்டை ஆண்ட அவனின் மாமனிடம் படை உதவி கேட்டு பெற்றார். ஆமாம், அப்பெல்லாம் பாண்டிய மன்னர்கள் சில பேர் கொங்கு பகுதி ஆட்சித்தாங்க. இரு படைகளும் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தலைமையில் இலங்கை படையுடன் போரிட்டன. சரிங்களா? அடுத்து போரின் முடிவில் ஜெகத் விஜய தண்டநாயகன் பெரும் வெற்றி பெற்றான். அவன் அந்த தளபதி ஜெயிச்சிட்டான். இந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தோத்து போயிறார். மேலும் ஜெகத் விஜய தண்டநாயகன் மதுரையை கைப்பற்றினான். மலைநாட்டில் மறைந்து வாழ்ந்து வந்த மாரவர்மன் பராக்கிரம பாண்டியனின் கடைசி மகன் இந்த சடையவர்ம வீரபாண்டியன் மதுரையில் மன்னராக பதவியேற்றார். சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது பராக்கிரம பாண்டியனோட மகன் தான் நம்ம பதவியில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பராக்கிரம பாகு என்ன செய்கிறாரு? சடையவர்ம குலசேகர பாண்டியனை விரட்டி விட்டுறார். அவர் தோற்கடிக்கப்படுகிறார். அடுத்து சோழ மன்னனின் உதவி. போரில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து கிபி 1167 ஆண்டில் இப்போ தோத்து போன அந்த சடையவர்ம குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, சோழர்களிடம் உதவி, அப்போ சோழ சாளுக்கியர்களிடம் உதவியை நாடினார். அப்போ சோழ நாட்டை 2ஆம் ராஜராஜ சோழன், அதாவது தாராசுரம் கோவிலை கட்டிய 2ஆம் ராஜராஜ சோழன் மற்றும் 2ஆம் ராஜாதிராஜ சோழன், இந்த 2ஆம் ராஜாதிராஜன் 2ஆம் ராஜராஜன் மகன் கிடையாது, தத்து பிள்ளை, இருவரும் இணைந்து ஆண்டு வந்த காலம் இது. அடுத்து சோழர் தளபதி அப்போ திருச்சிற்றம்பலமுடையான் பெருநாம்பி பல்லவராயன், இவர் பேரில் எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்ராயன்பேட்டன் ஒரு ஊரே இருக்கு. தலைமையில் சோழர்கள் படை இலங்கை படைகளுடன் போரில் ஈடுபட்டார். யாரு? அந்த தளபதி திருச்சிற்றம்பலமுடையான் பல்லவராயன்கிறார். முதலில் நடந்த போர்களில் இலங்கை படைகளே வெற்றி பெற்றன. அதாவது இலங்கை படைக்கும் சோழர் படைக்கும் சண்டை நடக்குது. காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள ஆர்ப்பாக்கம் என்னும் ஊரில் கிடைத்த கல்வெட்டின்படி கீழ்நிலையிலும் பின் பொன்னமராவதியிலும் நடைபெற்ற போரில் சோழர் படை தளபதி பல்லவராயன் தோற்றார். இந்த பல்லவராயன் யாருக்கு ஆதரவா செயல்படுறாரு? சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு ஆதரவா, அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா போர் புரிகிறார். பராக்கிரம பாகுவோட தளபதி ஜெகத் விஜய தண்டநாயகன் யாருக்கு ஆதரவா போர் புரிகிறார்? இந்த சடையவர்ம வீரபாண்டியனுக்கு ஆதரவா போர் புரிகிறாங்க. மொத்தத்தில் 2 பாண்டிய மன்னர்களுக்கும்
2 பேரரசுகள் உதவி செய்யும். இது ஒரு வித்தியாசமான வரலாறு, எடை வரலாறு. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்து பல்ராயன்பேட்டையில் ஒரு கல்வெட்டு இருக்கு, அது எங்கள் ஊர் பக்கம் தான். பின்னர் இறுதியில் தொண்டி, பாசிப்பட்டணம் ஆகிய ஊர்களில் நடைபெற்ற போர்களில் சோழர் படைகள் வெற்றி பெற்றது என்பது தெரிகிறது. சடையவர்மன் வீரபாண்டியனின் படைகள் மற்றும் இலங்கை படைகள் சோழர் படைகளிடம் தோற்றன. இது மாறி மாறி குலசேகர பாண்டியன் ஒரு போரில் ஜெயிக்கிறாரு, இன்னொரு போரில் சடையவர்மன் வீரபாண்டியன் ஜெயிக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே நேரடியாக மோதிக்கல. 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா இந்த வீரபாண்டியனுக்கு இலங்கை படையும், குலசேகர பாண்டியனுக்கு சோழர் படைகளும் உதவி செய்து. இது வரலாறு. சோழர் தளபதி திருச்சிற்றம்பலமுடையான் பெருமாநம்பி பல்லவராயன் ராமேஸ்வரத்தில் இருந்த இலங்கை படைகளை முற்றிலுமாக அளித்தார். ஏன்னா பக்கம் தானே ராமேஸ்வரம், இலங்கையிலேருந்து பக்கம் தான். அதே மாதிரி இதை பார்த்தோன்னே ஏன்னா ஹெல்ப் பண்ண வந்த இலங்கை படைகளை தோற்று போயிடுச்சுங்கிற காரணத்தினால சடையவர்மன் வீரபாண்டியன் என்ன பண்றாரு, மலை நாட்டிற்கு மறுபடியும் சேர நாட்டிற்கு என்ன பண்ணுகிறார், தப்பி செல்கிறார். இது அந்த கால வரலாறு. அதுக்கடுத்து சோழர் படைத்தலைவன் பல்லவராயன் இலங்கை படைத்தலைவர்களான லங்காபுரி தண்டநாயகன் மற்றும் நம்ம இப்போ சொன்ன ஜெகத் விஜய தண்டநாயகன் ஆகிய இருவரின் தலைகளையும் என்ன பண்றாரு, மதுரை கோட்டை வாசலில் வைத்தார் அப்படின்னு மயிலாடுதுறை மாவட்ட பல்ராயன்பேட்டை கல்வெட்டு வாயிலாக நமக்கு தெரிகிறது. இது இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பல்ராயன்பேட்டை கோவில், அந்த ஊரில் இருக்க கோவில் பேர் கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான். ஏன்னா மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கோவில் அமைப்பை பார்த்து இந்த பல்லவராயன், இந்த சோழர் படைத்தலைவரான பல்லவராயன் அதில் ஏற்பட்ட அந்த பிரமிப்பில் இங்கே ஒரு கோவில் கட்டிக்கிறார். யாருடைய ஆட்சி காலத்தில், 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில். சரி, இப்போ அடுத்து குலசேகர, இப்போ இவங்க சோழர் படை தானே ஜெயிச்சது, அந்த காரணத்தினால குலசேகர பாண்டியன் பதவி ஏற்கிறார். போரின் முடிவில் சோழர்களின் ஆதரவுடன் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் மதுரையின் மன்னராக பதவியேற்கிறார். சோழர் படைகளுக்கும் இலங்கை படைகளுக்கும் புலைச்சேரி, மாத்தோட்டம், வள்ளிக்காமம், மட்டிவால் ஆகிய இடங்களிலும் போர்கள் நடைபெற்றது. இந்த இடங்கள் எனக்கு சரியாக எங்கே தெரியல. இது ஒருவேளை மலைநாட்டு பகுதியாக இருக்கலாம், இல்லை ஈழப்பகுதிகளாக கூட இருக்கலாம். அது எனக்கு சரியாக தெரியல. கிடைத்த தகவல்கள் அப்படி சொல்கிறேன். சோழர் படைத்தலைவன் பல்லவராயன் தலைமையில் சோழர் படைகள் போரில் பெரும் வெற்றி பெற்றனர். இலங்கை மன்னன் பராக்கிரம பாகுவின் படைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. மகாவம்சம் மற்றும் தொண்டை நாட்டில் உள்ள கல்வெட்டுகள் வாயிலாக நாம் இதை உறுதி செய்யலாம். அதாவது இலங்கை படையை ஒரு காலத்தில் சோழர்கள் கபலீகர செஞ்சாங்க. ஏன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் எல்லாருமே கபலீகர செஞ்சாங்க. அது பின்னால் நடந்திருக்குங்கிறது தான் இந்த கல்வெட்டுகள், இந்த வரலாறு நமக்கு தெரியப்படுத்துது. ஆனால் பாண்டியர்கள் கொஞ்சம் உறவு வைத்து கொண்டாங்கிறது உண்மை. அடுத்து சோழ மன்னனுக்கே திருப்பி அடித்த காரணம். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, நேரடியான போரில் சோழர்களை வெற்றி பெற முடியாததால் போரில் தோற்ற இலங்கை மன்னன் பராக்கிரம பாகு சோழர்களை பழிவாங்கும் நோக்குடன் சடையவர்மன், இப்போ இந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியன் யாரோட ஆதரவோடு வராரு, சோழர்களோட ஆதரவோடு இந்த பாண்டிய நாட்டில் ஆட்சி புரிகிறார். ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த தோத்து போன இலங்கை மன்னன் பராக்கிரம பாகு சடையவர்மன் குலசேகர பாண்டியனோட நட்பு பூண்டான். அப்ப சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு இலங்கை மன்னன் பராக்கிரமபாகு பல பரிசுகளை அனுப்பினார். நம்ம மன்னர்கள் எல்லாமே இந்த வஞ்சகத்தில் வீழ்ந்து போயிட்டாங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. மேலும் மன்னன் பராக்கிரமபாகு அவனது மகளை சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு திருமணம் செய்து வைத்தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இலங்கையுடன் ஏற்பட்ட தொடர்பை தொடர்ந்து சோழர் படை தலைவர்களான ராசராச கற்குடி மாராயன், ராசகம்பீரன், அஞ்சுக்கோட்டை, இந்த ராசகம்பீரன்கிறது நம்ம 2ஆம் ராஜராஜனுக்கு ஒரு பட்டப்பெயர். ராசகம்பீரன், அஞ்சுக்கோட்டை நாடாள்வான், இப்படி பல சோழர் படை தலைவர்கள் அப்போ மதுரையில் இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே மதுரையை விட்டு என்ன பண்ணிட்டார், இந்த குலசேகர பாண்டியன் வெளியே அனுப்பிவிட்டார். காரணம் என்ன? இலங்கையோட கொண்ட நட்புனால. புரியுதுங்களா? அதாவது உதவி செய்த சோழர்களுக்கே இவர் ஒரு எதிர்த்தாக்குதல் மாதிரி செய்கிறார் இந்த குலசேகர பாண்டியன், சடையவர்ம குலசேகர பாண்டியன். அப்போ வீரபாண்டியன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியனோட இந்த செயல்களால் கோபம் கொண்ட சோழ மன்னர் சோழ சாளுக்கிய மன்னர் 2ஆம் ராஜாதிராஜ சோழன் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தார். மறுபடியும் ஹெல்ப் பண்ண அவங்கள்ட்டையே மறுபடியும் சோழர் படை ஹெல்ப் பண்ண குலசேகர பாண்டியனே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாருங்கிறதுனால திரும்ப தாக்குறாங்க. அப்போ அந்த பல்லவராயன் என்ன பண்ணுறாரு, சோழர்களின் பெரும்படை மதுரையை தாக்கின. கிபி 1175 நடைபெற்ற இப்போரில் சடையவர்மன் குலசேகர பாண்டியனின் படைகள் தோல்வியை தழுவின. சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணிடுறாரு, ஏன்னா மகளை கட்டியிருக்காருல, அந்த இலங்கை பராக்கிரம பாகு மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால இலங்கைக்கு போயிடுறாரு. சோழ நாட்டிற்கு வரி செலுத்தவும் சோழ நாட்டிற்கு பணிந்த நாடாக இருக்கவும் சடையவர்மன் வீரபாண்டியன் உறுதியளித்தார். புரியுதுங்களா? ஆனால் பிற்காலத்தில் 3ஆம் ராஜராஜ சோழன்
மாரவர்ம சுந்தரபாண்டியனுக்கு அடிபணிஞ்சு போனார். இது காலத்தினுடைய விதி. இதனை அடுத்து சடையவர்ம வீரபாண்டியன் பாண்டிய நாட்டிற்கு மன்னராக பதவியேற்றார். இப்படிதான் இவர் மன்னராக பதவியேற்றிருக்கார். அதை வைத்து பார்க்கும்போது இவர் பல பேரரசுகளோட ஆதரவு வைத்து தான். இப்போ குலசேகர பாண்டியனும் சோழர்கள் ஆதரவு இல்லாமல் வந்திருக்க முடியாது, இவர் இலங்கை படை ஆதரவு இல்லாமலும் வந்திருக்க முடியாது. இப்படி மாறி மாறி ஒரு வரலாறுங்க. அடுத்து இப்போ இந்த வீரபாண்டியன் என்ன பண்ணிடுறாரு, வாக்குறுதியை மீறுறாரு. வாக்குறுதியை மீறிய சடையவர்ம வீரபாண்டியன் மறுபடியும் யாரு, சிங்கள மன்னரோட நட்பு. அந்த குலசேகர பாண்டியனும் சிங்கள மன்னரோட நட்பு பூண்டதுனால தான் தோத்து போனாரு. இப்போ இவரும் நட்பு பூண்டார். யாரு, வீரபாண்டியன். கிபி 1980ஆம் ஆண்டில் சடையவர்மன் வீரபாண்டியனுக்கும் அதுக்கு பின்னால வந்த 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கும், அதனால் இந்த போரின் மூலமா தான் 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு மதுரையும் கருவூரும் ஈழமும் கொண்டன்னு ஒரு பட்டப்பெயரே கிடைக்குது. இப்போரில் சடையவர்மன் வீரபாண்டியனின் மகன் ஒருவன் இறந்தான் என்று நம்பப்படுகிறது. அதுக்கு அடுத்து ஏலக படைகளும் மறவர் படைகளும் இலங்கை படையும் சோழர்களிலும் தோற்றனர். போரில் வெற்றி பெற்ற 3ஆம் குலோத்துங்க சோழன் தன்னிடம் அடைக்கலம் கொண்ட அந்த விக்கிரம பாண்டியனை பாண்டிய நாட்டின் மன்னனாக முடிசூட்டினார். விக்கிரம பாண்டியன் ஒருத்தர் தோத்து போயிருக்காரு. போரில் தோற்ற சடையவர்மன் வீரபாண்டியன் சேர மன்னனிடம் அடைக்கலம் கொண்டார். அதை புரியுதுங்களா? விக்கிரம பாண்டியன்கிறது இவரோட மகன் போலக்கு, வீரபாண்டியனோட மகன். அவர் சோழர்கள்ட்ட அடைக்கலம் போயிட்டாரு. அந்த காரணத்தினால அவருக்கு பாண்டிய நாட்டு மன்னனா முடிசூட்டுறாரு இந்த 3ஆம் குலோத்துங்கன். வீரபாண்டியர் என்ன பண்ணிடுறாரு, சேர மன்னன், அதாவது மலைநாட்டு மன்னனான சேர மன்னனிடம் அடைக்கலம் கொண்டார். இந்த போர் மூலமாக தான் மதுரையும் கருவூரும் ஈழமும் கொண்ட, அப்போ ஈழத்து தேசத்துலேயும் அவர் சண்டை போடுறார். அது பின்னால் அது ஒரு பெரிய கதை. இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். சோழர்களுடன் பகை வேண்டாம் என்று எண்ணிய சேர மன்னன் சோழ மன்னன் 3ஆம் குலோத்துங்க சோழனிடம் சடையவர்மன் வீரபாண்டியனை அழைத்து சென்று மதுரையில் ஒரு பகுதியை அவனின் ஆட்சிக்கு கீழ் சிற்றரசராக பெற்று தந்தார். ஆனால் பின்னால் அவருக்கு பின்னால், அதாவது 3ஆம் குலோத்துங்கனுக்கு பின்னால் வந்தவர் யாரு, 3ஆம் ராஜராஜ சோழன். அந்த 3ஆம் ராஜராஜ சோழன் என்ன செய்கிறார், ஒரு திறனற்ற மன்னனா போனதுனால இந்த வீரபாண்டியர்களுக்கெல்லாம் பின்னால் வந்த மாரவர்ம சுந்தரபாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பாண்டிய பேரரசர் பின்னால் சோழர்களுடைய எழுச்சியை குன்ற செய்கிறார் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. இப்போ நம்ம இன்னைக்கு அந்த கல்வெட்டை பார்ப்போம். முக்கியமான கல்வெட்டு இதுதாங்க. இந்த கல்வெட்டு இது எங்கே இருக்குன்னா, அதே அந்த சுசீந்திர தாளுமலையான் கோவிலில் முதல் பிராகாரத்தில் இருக்கும் ஒரு பாறை, ஒரு இயற்கையாக ஒரு பாறை இருக்கும். அதில் இந்த சடையவர்ம வீரபாண்டியரோட 11ஆம் நூற்றாண்டு, எனக்கு எந்த ஆட்சி ஆண்டுன்னு கொடுக்கல, காமனாக 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் எந்த ஆட்சி ஆண்டு கல்வெட்டுன்னு இது எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா கொடுக்கல, கல்வெட்டுலேயே அது மாதிரி கொடுக்கல. இந்த கல்வெட்டுக்கு பேர் என்னன்னா அதவோடு சாசனம். பேர் என்னது, அதவோடு சாசனம் அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டுடைய பெயர். இந்த அதவோடுனா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். முதல்ல மெய்கீர்த்தியை முடிச்சிடும். ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமடந்தையும் ஜெயமடந்தையும் பொழிந்து திருப்புய திருப்ப வார் முழுதும் குலை நிலற்ற பராக்கிரமத்தால் முடிசூடி தென் மதுராபுரி திருவிளையாட்டத்திற்கண்டு மன்னரெல்லாம் வந்திருஞ்ச மலைக்காடு கொண்டருளி மாபாரதம் பொருதருளி மன்னவருக்கு தூது சென்றருளி தேவாசுர மதுகை தரித்து தேனாரும் மாயும் கொண்டருளி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமடந்தையும் ஜெயமடந்தையுங்கிறது தான் இவருடைய, இந்த மாமன்னர் சடையவர்ம வீரபாண்டியருடைய மெய்கீர்த்தி. நீங்கள் கோவிலில் இந்த மாதிரி கல்வெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் டக்குன்னு, இது சடையவர்ம வீரபாண்டியரோட கல்வெட்டுன்னு. அடுத்து வடவரையீர் கயல் பொறித்து வானவர் கோணாரம் பூண்டு திடவாசக குறுமுனிப்பால் செந்தமிழுள் தெரிந்தருளி தளிருருங்கை மாதுரிமை செங்கோல் எடுக்கும் திசை நடாத்தி மன்னிய வீர சிம்மாசனத்து திரைலோக்கிய முழு துடையாரோடும் வீற்றருந்துருளி மாமுதல் மதிக்குளம் விளக்கிய கோமுதல் கொற்ற வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ வீரபாண்டிய தேவர். இது வரைக்கும் உள்ளது மெய்கீர்த்தி. இதில் முக்கியமான நிறைய விஷயங்களுக்கு திரைலோக்கிய முழுதுடையார் அப்படிங்கிறது இந்த வீரபாண்டிய தேவருடைய மனைவி பேர். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட விளக்கம். மங்களம் உண்டாகட்டும் திருமகள், அதுதான் பூமடந்தைன்னு சொல்றாங்க. மற்றும் வெற்றி என்னும் பெண்ணாக ஜெயமடந்தை, வெற்றிங்கிறத ஒரு பெண்ணா உருவகித்து விளங்கும் தனது பலத்தால், அதாவது திருப்புய திருப்ப உலகம் முழுவதும் தனது ஆட்சி என்னும் குடையை பராக்கிரமம்னா வீரத்தை செலுத்தி கிரீடம் சூடி மதுரையில் சிவபெருமான் செய்தருளிய திருவிளையாடல்களை கண்டு வணங்கிய பாண்டிய குலத்தில் பிறந்தவரும் தென் மதுராபுரி திருவிளையாடத்தில் கண்டுன்னு ஒரு வார்த்தை இருந்தது பார்த்தீங்களா, அதோட அர்த்தம் இதுதான்.
இதுக்கப்புறம் வந்து அதாவது மதுரையில் சிவபெருமான் நிறைய திருவிளையாடல்கள் செஞ்சார்ல, அதையெல்லாம் கண்டு வணங்கிய சங்ககால பாண்டிய குலத்தில் பிறந்தவர்னு சொல்ல வராங்க. அந்த வம்சத்தை பெருமையாக சொல்கிறாங்க இந்த மெய்க்கீர்த்தியில். அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாண்டிய மன்னர் ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்யலைங்கிறது தான் அர்த்தம். அடுத்து மலைநாட்டில் உள்ள மன்னர்களே, மலைநாட்டில் உள்ள மன்னர்கள்லாம் யார்? சேர நாட்டில் உள்ள மன்னர்களை அடிப்பணிய வைத்து முழுமையும் கொண்டருளி வரும். ஆனால் இது உண்மை கிடையாது. மன்னரெல்லாம் வந்திரைஞ்ச மலைநாடு கொண்டருளினா என்ன? இவர் அடிக்கடி மலைநாட்டுக்கு தான் தப்பித்து ஓடுகிறார். அது நம்ம அந்த முன்பகுதியில் பார்த்தோம். அடுத்து மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு துணையாய் இருந்து போர் செய்தருளிய பாண்டிய குலத்தில் பிறந்தவரும். ஆமாம், சாரங்கத்வஜன் ஒரு பாண்டிய மன்னன் வந்து உதவி புரிந்தார். அதை தான் மாபாரதம் பொருதருளின்னு ஒரு வார்த்தை. அடுத்து தேவர்கள் அசுரர்கள் இடையே நடந்த யுத்தத்தில் அரசர்களுக்கு தூது சென்ற பாண்டியர் மாகீர்த்தியின் வழி வந்தவரும். ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும்ல, அந்த யுத்தத்தில் அரசர்களுக்கு தூது சென்ற பாண்டியர் வந்து இந்த மாகீர்த்தி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர் அப்போ இருந்திருக்காரு. அவரோட வழி வந்தரும் சொல்கிறார். அதை தான் மன்னவருக்கு தூது சென்றருள்ளி தேவாசுர அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உடல் வலிமையும் கொண்டு அதான் மதுகை தரித்து தெய்வத்தன்மை கமலும் மறையையும் மறைனா வந்து பழம்பெரும் நூல்கள் இதெல்லாம் கற்றல்னா கற்றுக்கிட்டு தேனாரும் மாயும் கொண்டருளின்னு கொடுத்துருக்காங்க. வட திசையத்தில் இமயத்தில் மீன் சின்னம் பொறித்து. ஆமாம், உண்மைதான். ஏன்னா நம்ம இமயவர்மன் நெடுஞ்செழியநாதன் மாதிரி நெடுஞ்செழியெல்லாம் இந்த இமயத்தில் போய் மீன் சின்னம் பொறித்து, அதான் வடவரையர் கயல்னா மீன் பொறித்து இந்திரன் அளித்த முத்து ஆரத்தை தரித்த பாண்டியர் உக்கர பெருவழுதி வழிவந்தவரும். அதான் வானவர் கோணாரம் பூண்டு. வானவர்னா தேவர்னு அர்த்தம். தேவர்களோட அதிபதி யாரு? கோன்னா யாரு? அரசன். தேவர்களுக்கெல்லாம் அரசன் யாரு? இந்திரன். அவர் கொடுத்த முத்து ஆரத்தை வாங்கிய உக்கர பெருவழுதியோட வழிவந்தவரும் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து திடமான சொல்வளம் கொண்ட திடவாசகம் அகத்தியரிடம். அகத்தியர்னா தான் யாருன்னு சொல்றாங்க? குறுமுனி. குள்ளமாக தானே இருப்பாரு. குறுமுனி கொண்ட அன்பினால் செந்தமிழே வளர்த்த பாண்டிய மரபில் வந்தவரும். அதான் பால் செந்தமிழுள் தெரிந்தருள்ளின்னு சொல்றாங்க. தளிர் போன்ற